Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 824 பார்ட் 2. ஓபன் பண்ணா இப்ப எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. பேலன்ஸ் இருக்கிறது நம்ம சஞ்சி மட்டும்தான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் எங்க இருக்கான்னு கேட்டா எல்லாருமே எங்களுக்கு தெரியாதுன்னு. ஒரு சில பேர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த கண்ணாடியை கிராஸ் பண்ணி போனான்னு சொல்லுவாங்க. அட அவன் தான் காட்டுக்குள்ள போயிட்டானே, அங்க ஏது கண்ணாடி, அதனாலதான் யாருக்குமே தெரியல. அட அவன் ரூமை கூட செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏதோ ஒரு பண்ணாட தான் பெட்ல தூங்கிட்டு இருக்குது. அவன் இல்லாமலா பார்த்தா அந்த தொப்பி போட்டு படுத்திருந்தானே அவன் நமி கண்டுபிடிச்சிட்டான். மிரர் இல்லாத இடத்துக்கு போயிருக்கான்னா கண்டிப்பா காலையில லூஃபியும் சஞ்சியும் சண்டை போட்டாங்களே அங்கதான் போயிருப்பான்னு சொல்லுவாளா. அதை கேட்டுட்டு சாப்பர்லாம் கதறி கதறி அழுவான். இந்த மேட்டர் எல்லாம் அவங்க யாருக்குமே தெரியாதே. சம்பவம் நடந்தப்போ நமி மட்டும் தாங்க இருந்தா. ஏன் சண்டை போட்டாங்க, எதுக்கு சண்டை போட்டாங்கன்னு நோட்டி கேட்பாங்க. அது அவனுக்கு மட்டும் தானே தெரியும். ரீசன் இல்லாம எதுக்கு தேவையில்லாம இந்த சண்டை நடக்க போகுது. இந்த சண்டையை வச்சே ஜிம்பைக்கு புரிஞ்சு போச்சு அவ்வளவு சீக்கிரத்துல சஞ்சியை ரிட்டர்ன் கொண்டு வர முடியாதுன்னு. ஜிம்பை இவங்க எல்லாத்தையுமே ஒண்ணு கூப்பிட்டு வச்சு ஒரு மேட்டர் ஒன்னு சொல்லணுங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப இருக்க நிலைமையை பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இல்ல, அதனால இருக்கிறவங்க கிட்டே சொல்லிடலான்னு மேட்டர் சொல்லுவான். நாளைக்கு மட்டும் தப்பி தவறி கல்யாணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா அது பீஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பே இல்லாம. அட என்னையா சொல்ல வர, என்ன சொல்ல வர, கொஞ்சம் தெளிவா சொல்லுன்னு கேட்டா நீங்க எல்லாருமே பெக்கம்ஸோட வந்தீங்களான்னு கேட்பான். ஆமா, அவன் சாக்லேட் டவுன் வர வரைக்குமே கப்பலா தான் இருந்தான். ஆனா திடீர்னு பார்த்தா எடுபட்ட நாய் எங்க போனான்னு தெரியல, திரும்பி போங்கன்னு எழுதி வச்சுட்டு ஆளை காணும். ஏதாச்சும் பஞ்சாயத்தான்னு கேட்டா அவன் வேற யாரோ சதியில மாட்டிட்டான்னு சொல்லுவான். அட யாரோ அவனை சுட்டு சுறாவுக்கு சூப்பு வச்சு கொடுத்துட்டாங்க, நாங்க மட்டும் இல்லன்னா அவனுக்கு அன்னைக்கே சங்குதாமா. அட அதான் அந்த கப்போன்னு கிளிஃப்ல இருந்து சுட்டானே, இவன் கூட தண்ணியில போய் பொத்துன்னு விழுந்தானே. அதுக்கப்புறம் ஜிம்பையோட ஆளுக காப்பாத்தி இருக்காங்க. கொஞ்சம் விட்டுருந்தா செத்து இருப்பான். எத்தனை டைம் செத்து பொழைக்கிறான் பாருங்களேன். இங்க அந்த பாபின்னு சஞ்சயை வாட்டிட்டே பின்னாடி போனால அப்ப அவனை யாரோ ஃபாலோ பண்றாங்கன்னு ஒரு செகண்ட் நின்னு திரும்பி பார்ப்பான். கண்ணை வச்சு ஒரே போடு, ஆள் காலி. ஆனா யார் இந்த வேலையை பண்றான்னு தெரியலையே. சரி, இந்த வின்ஸ்மோக் ஃபேமிலி இருக்காங்களே அந்த ரூமை காட்டுறாங்க. அங்க சரக்க குடுக்க வந்த பொண்ணுங்க எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு அங்கேயே மட்டை. இங்க இவனுங்க எல்லாம் அண்டாண்டாவா குடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா அசர்ற மாதிரி இல்ல. இங்க இருக்கவங்க எல்லாம் மட்டை ஆயிட்டாங்கன்னு உடனே நமிய வேற வர சொல்லுவானுங்க. இவங்க எல்லாம் சரக்கு அடிச்ச உடனே மட்டை ஆயிட்டாங்களாமா. அவன் ஸ்ட்ராங்கா இருப்பாளோன்னு ஒரு டவுட். ஆனா பிக் மம் கிட்ட மாட்டிட்டான்னு கடைசியா இவனுக்கு கேள்விப்பட்டானுங்க. வேணா வெட்டிக்க முடிச்சுட்டு நாளைக்கு வேணா அவளை கூப்பிட்டு வச்சு சரக்கு அடிப்போங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன். எனக்கு தெரிஞ்சு இவனுங்க எவ்வளவு சரக்கு அடிச்சாலும் மட்டையாகிற மாதிரி தெரியல. ஆனா இவனுங்க மட்டையாகி கிடப்பானுங்கன்னு அங்க பிக் மம் நினைச்சிட்டு இருந்தா அதான் தப்பு. முடிஞ்ச அளவுக்கு குடிச்சு முடிச்சுட்டு நாளைக்கு கல்யாணம் இருக்குது. நாளையோட எம்பரர் பிக் மம் கூட நம்ம ஒன்னா சேர போறோம். அது மட்டும் நடந்துச்சுன்னா நார்த் ப்ளூவையே மறுபடியும் நம்ம கான்குவர் பண்ணிடலாம். நம்மள யாராலையுமே அசைச்சிக்க முடியாது. நார்த் ப்ளூல நம்மள என்னென்ன கண்ட்ரி எல்லாம் இன்சல்ட் பண்ணாயிலோ அவங்க எல்லாத்தையுமே ரிவெஞ்ச் எடுத்தே தீருவேன்னு குடி போதையில அவன் பாட்டுக்கு வளரிட்டு இருப்பான். சஞ்சி என்னதான் இவங்களுக்கு ஒரு ஃபெயிலியரா இருந்தாலும் அவனை தூண்டில் புழுவா யூஸ் பண்ணி ஒரு பெரிய மீனையே பிடிக்க போறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பி. அட பிக் மாமா தான் சொல்றானுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இவனுங்களோட கப்பல்ல பிக் மாமோட லோகோவை போட்டானுங்கன்னா இவனுங்க கிட்ட எவனாச்சும் நெருங்குவானா, அதுக்கப்புறம் தான் இவனுங்க ஈஸியா எந்த ஒரு ஏரியானாலும் கான்குவர் பண்ணலாமே. இதுக்கு சஞ்சிக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். அவன் ஒரு ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியரை வச்சுதான் நம்ம சக்சஸா பார்க்க போறோம்னு எல்லாம் சேஸ் அடிச்சு கொண்டாட்டம். இங்க வெளியில பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி பயங்கரமா இருக்குது. என்ன ஆனாலும் சரி நாளைக்கு டீ பார்ட்டி வரைக்கும் இவங்க யாரையுமே வெளியில விடக்கூடாது. சொல்லப்போனா இவனுங்க யாரையுமே மீட் பண்ணவும் கூடாது. அதனாலதான் இவ்வளவு பேர் இருக்காங்க. இந்த மேட்டர் தெரிஞ்சாலே போதும் துவன்னு துவச்சிருவானுங்க. ஆனா அவனுங்க தான் பிக் மாம் கூட சேர போறோம்னு சந்தோஷத்துல இருக்கானுங்களே. சோ வெளியில வரதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. ரேச்சோ மட்டும் 3rd ஃப்ளோர்ல இருக்க மெடிக்கல் சென்டர்ல இருக்கா. அவளையுமே பத்திரமா அந்த மோண்டோர் பாத்துக்க சொல்லுவான். ஆனா ஒண்ணு மட்டும் உறுதியா இருப்பானுங்க, என்ன ஆனாலும் சரி நாளைக்கு வின்ஸ்மோக் ஃபேமிலியோட டெஸ்டினியை யாராலையும் மாத்த முடியாதுன்னு. அதே நேரம் இங்க போபினை ஒரே போட்டாங்கல்ல, அவன் ரத்தம் சொட்ட நடக்க முடியாம அடே பைத்தியக்கார பையல நீ ஏன்டா இப்படி பண்ணுன்னு சொல்லி யார சொல்றான்னு தெரியல. ஆனா ஏதோ முக்கியமான ஆளை சொல்றான்னு தெரியுது. அண்ட் அவங்க ஆளுகள்ல ஒருத்தன் தான் நல்லா தெரியுது. நம்ம ஆளுக பண்ண வேண்டிய வேலையை அவன் பண்ணிட்டான்னு வைங்க. அப்புறம் என்ன, அன்னைக்கு நைட்டு எல்லாம் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. மெயினா பிக் மாம் வின்ஸ்மோக் ஃபேமிலி. பட் ரைச்சோ மட்டும் குழப்பத்தோடையும் கவலையோடையும் உட்கார்ந்துட்டு இருக்கான். கவலை சஞ்சய நினைச்சுதான். அவன் பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். ஆனா இனி லூஃபியை கண்டுபிடிக்கணும். டெட் பாடிஸா குமிஞ்சு கிடக்கிறதுனால அவன் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா எல்லாத்தையுமே நல்லா அடிச்சு துவச்சு எடுத்திருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. ஆனா சஞ்சய் அடிச்சு போட்டானே ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்துட்டான். பார்த்தா ஆளை காணும். எங்க போனான்னு யோசிக்கும் போது இவன் அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கோட்டைக்கு கிளம்புனா போற வழியில பிக் மாமோட ஆளுங்க பூரா ஆப்போசிட் சைட்ல போயிட்டு இருந்தானுங்க. எங்கன்னா லூஃபியை பிடிக்க. ஆனா அவங்க எல்லாத்தையுமே இங்க தெரிக்க விட்டுருக்கான். கடைசியா அந்த தொப்பி மண்டையனை பார்க்கும்போது இந்த மாதிரி சஞ்சியும் நமியும் பிடிச்சதா சொல்லியிருப்பான். நமி என்ன சொன்னா, இந்த இடத்துக்கு வர்றதுக்காக அவன் நைட்டு பூரா டாப் அபிஷியல்ஸ் கூட எல்லாம் சண்டை போட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்கான், அவனை போட்டு இப்படி அடிக்கிறியன்னு காட்டுக்கத்து எத்திருப்பான். அப்படி இருக்கும்போது அவன் இங்கதான் இருப்பேன்னு வாக்கு கொடுத்திருக்கான். அப்படின்னா இங்கதான் எங்கேயாச்சும் இருக்கணும்னு சொல்லி வேகமா ஒவ்வொருத்தரையும் திருப்பி போட்டு பார்ப்பான். அவனை மாதிரியே ட்ரெஸ் நிறைய பேர் போட்டுக்கிறதுனால சட்டு புட்டுன்னு தேடி கண்டுபிடிக்க முடியல. எங்கடா போன லூஃபி, எங்க இருக்க அப்படின்னு சுத்தி முத்தி தேடிட்டு இருக்கும் போது எங்கேயுமே இருந்த மாதிரி தெரியல. தண்ணி
தண்ணிக்குள்ள எல்லாம் முக்கிய தேடி பார்ப்பான், அங்கேயும் இல்ல. தொப்பி வச்சு கண்டுபிடிக்கலாம்ல, அதே மாதிரி தொப்பியில தூரத்துல ஒருத்தனை பார்ப்பான், போய் பார்த்தா அதுவும் லூஃபி இல்ல. அவன் கண்டிப்பா இங்கதான் இருக்கணும், எங்கடா போய் தொலைஞ்ச லூஃபி, எங்கடா போய் தொலைஞ்சேன்னு சொல்லி கதறி அழ ஆரம்பிச்சிருவான். அந்த டைம் சரிஞ்சு கிடக்குதே மரம், அதுக்கு பின்னாடி கடமுட்டன்னு ஒரு சவுண்டு. என்னடான்னு அடிச்சு புரண்டு போய் பார்த்தா சஞ்சய்க்கு செம்ம ஹாப்பி. ஏன்னா அங்கதான் நம்ம பையன் வயித்தை புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அப்படின்னா அவன் கூட சண்டை போட்டவனை அடிச்சு மட்டை பண்ணிட்டான் போல. அண்ட் கடமுட்டன்னு ஏதோ சாக்கடை ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்டுச்சுல்ல, அது வேற எந்த சத்தமும் இல்ல, நம்ம லூஃபியோட வயிறு போட்ட சவுண்டு தான். பசியில கத்தி இருக்குது. அதை கேட்டுதான் சஞ்சியே வந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் லேட் ஆயிருந்துச்சுன்னா ஊர் உலகத்துக்கே கேட்டிருக்கும் போல. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் நம்ம பள்ளிக என்னென்னலாம் அட்டுழியம் பண்ண போறானுங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நிறைய சம்பவம் இருக்குது. டாடா.